வழக்கம் போல கிரியேட்டை கிளிக் பண்ணிருங்க, சேல்ஸை கிளிக் பண்ணிருங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்க வாட்ஸ்அப்புக்கு வர வைக்கிற மாதிரி நீங்க சேல்ஸ் ஆட் வந்து ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வழக்கம் போல இந்த செட்டப்லாம் சிமிலர் தான், எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே, கேட்டலாக் வந்து இதுல எதுவும் இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம். கேட்டலாக் ஆட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கேம்பெயின் பட்ஜெட் வந்து ஆட் செட் பட்ஜெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே தான் மேட்ரு. ஸோ வெப்சைட்டுக்கு வேணுமா இல்லைன்னா மெசேஜ் டெஸ்டினேஷன் வேணுமான்னு இருக்கு. பொதுவாக சேல்ஸ் ஆட் வந்து முன்னால எப்படி இருக்கும் அப்படின்னா வெப்சைட் மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெப்சைட்டு கால் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெசேஜ் டெஸ்டினேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி குட் இஸ் தட் உங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஆட் மாதிரி. ஸோ வாட்ஸ்அப்ல நீங்க கொடுக்கறது மூலமா டைரக்டா சேல்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. சேல்ஸ் ஆட்ல என்ன பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஆட் ரன் பண்ணும்போது யாரெல்லாம் இதுக்கு முன்னால பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்களுக்காக கொண்டு போய் இந்த ஆடை வந்து காட்டும். ஓகே, வழக்கமா இருக்கிற ஆடை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். யாரெல்லாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதை ஸ்பெசிஃபிக், ஏன்னா இந்த ஆட் வந்து அப்படி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ தட் டெஸ்டினேஷன் மெசேஞ்சர்ல வேணுமா இன்ஸ்டாகிராமா வாட்ஸ்அப்ல வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இட் ஜஸ்ட் கிளிக் ஆன் வாட்ஸ்அப் பிஸ்னஸை நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ரன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அண்ட் இது வந்து இதுல இதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி இதுல வேற ஒன்றும் சேல்ஸ் ஆட்ல பெருசா டிஃப்ரெண்ட் கிடையாது. ஓகே, இது மட்டும்தான். அண்ட் இங்க யூ கேன் கிரியேட் ஆட் லைக் சிங்கிள் வீடியோவா இல்லை ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் யூ கேன் ஆட் எனி இமேஜஸ். அது வந்து என்ன சொல்றது, இந்த மல்டிபிள் ஆடா ரன் ஆகும் இல்லையா, மல்டி அட்வர்டைஸ்மெண்ட் ஆட், அந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் ஆட் இருக்கும். ஷோ யுவர் ஆட் இன் ஃபார்மேட் தட் ப்ரெடிக்ட் மெனி perform best. Okay, I mean may perform best. Okay. So that you can choose flexible for a better performance, or else you can choose single image as usual. ஸோ நான் எப்போவுமே வந்து சிங்கிள் இமேஜ் ஆட் தான் போவேன். சிங்கிள் இமேஜ் ஆடு இப்போதைக்கு வந்து வீடியோ ஆடு நல்லா போகுது. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய ரீல் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆடை இதில் ரன் பண்ணுங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ லாட். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு இமேஜ் ஆடு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு வழக்கம் போல இதெல்லாம் அப்படியே தான், இதுலலாம் எந்த சேஞ்சும் கிடையாது, இதெல்லாம் சேம். ஸோ டெஸ்டினேஷன் மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அனதர் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ டெம்ப்ளேட் இருக்கு, சேட் பில்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னும் நமக்கு வாட்ஸ்அப் தான் அவங்க சேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் என்கேஜ்மெண்ட் ஆடில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இதில் சேம் அதே மாதிரி அண்ணாவும், ஆனால் இதில் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கூட கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் சேல்ஸ் ஆடு. என்கேஜ்மெண்ட் ஆடு மாதிரியே தான் செட்டப் பண்ணணும், வேற எதுவும் கிடையாது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா ஆட்ல நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இவ்வளவு நேரம் பார்த்ததுமே 1% இன் மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட். 3 நாள் பார்த்ததுமே ஒரே 1% தான். இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஈவென்ட் மேனேஜர்ல போனீங்க அப்படின்னா யூ கேன் சி மெனி யூனோ லைக் திங்ஸ். இப்போ டேட்டா செட்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய டேட்டா செட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வெப்சைட் பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பிக்சல்ஸை நீங்க என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணணும். பிக்சல்ஸ் இன்ஸ்டால் பண்றதுனால என்ன பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெப்சைட்ல கஸ்டமரு எந்த பேஜுக்கு போறாங்க, எவ்வளோ என்ன வாங்குறாங்க, எவ்வளோ நேரம் உள்ள இருக்கிறாங்க, அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யலாம்னா கலெக்ட் பண்ணலாம். யார் வந்துட்டு என் யார் ஃபேஸ்புக்ல இருந்து போய் ஐ மீன் என்னோட வெப்சைட்டை பார்க்குறாங்க, அவங்க ஏன் வாங்காம போறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க அனலைசிஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஒரு நல்ல வெப்சைட் வச்சிருக்கணும். வச்சிருந்தீங்கன்னா இந்த பிக்சல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நிறைய டூல்ஸ் இருக்கு. அது இன்னும் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. நம்ம கொஞ்சம் ஒரு லட்சங்களுக்கு மேல போகும்போது இது இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதா மாறும். அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், இதை பத்தி இன்னும் டீட்டெயில்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெட்டால நீங்க எப்படி ஆட் ரன் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து மெட்டா ஆட்ஸ் ஃபனல் ப்ளூ பிரிண்ட். டாப் ஆஃப் த ஃபனல். ஃபனல்னா என்ன? ஏஐடிஏ ஒரு ஃபனல் சிஸ்டம்.
இது டாப் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் த ஃபனல் அண்ட் பாட்டம் ஆஃப் த ஃபனல். சரியா? டாப் ஆஃப் த ஃபனல் அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன். ஒருத்தவங்க ப்ராடக்ட் இப்படிதான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிடைக்கும் அவங்களுக்கு, அப்புறம் கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம ப்ராடக்ட்டை வாங்கணுமா வேண்டாமான்ட்டு, தென் கன்வெர்ட் ஆவாங்க, ப்ராடக்ட்டை வாங்கிடுவாங்க. பாட்டம் ஆஃப் த ஃபனல் நடக்கும். இப்போ டாப் ஆஃப் த ஃபனலுக்கு நீங்க என்ன மாதிரி ஆட் ரன் பண்ணணும்? ஓகே, இது வந்து டாப் ஆஃப் த ஃபனல்ல அவேர்னஸ் ஆடு அண்ட் ரீச் ஆடு. இது எதுக்காக ரன் பண்ணணும்? பிராண்ட் பில்டிங். பிராண்ட் பில்டிங். நான் வந்து இந்த ஊர்ல இருக்கேன்டா, நான் ஒருத்தன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க வெளிப்படையா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, மக்களுக்கு எல்லாம் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டாப் ஆஃப் த ஃபனல் முதல்ல பண்ணியே ஆகணும். எப்போ ப்ராடக்டை நம்ம வாங்குவாங்க, நம்ம கிட்ட நம்ம மார்க்கெட்ல இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சாதான் வாங்குவாங்க. கரெக்டா? அதனால முதல்ல அவேர்னஸ் ஆடு நிறைய ரன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்புறம் ரீச், இதோட பர்பஸ் என்ன? ரீச் நியூ பீப்புள், பில்ட் ட்ரஸ்ட், மேக் தம் அவேர் ஆஃப் யுவர் பிராண்ட். நம்ம பிராண்ட் இருக்கு அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்திக்கலாம். கேம்பெயின் டைப், என்னென்ன டைப் ரன் பண்ணலாம்? பிராண்ட் அவேர்னஸ்க்கு, ரீச்சுக்கு, வீடியோ வியூஸுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த டாப் ஆஃப் த ஃபனல்ல ரன் பண்ணலாம். கிரியேட்டிவ்ஸ்னா இதுல எந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும், அதான் கிரியேட்டிவ். ரீல்ஸ் வித் ஸ்டோரி டெல்லிங் ஹுக். ஓகே, அண்ட் கிராசல் யூஸ் பண்ணலாம். கிராசல் ஷோகேசிங் உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். கஸ்டமர் உங்க ப்ராடக்ட்டை பயன்படுத்தி இந்த ப்ராடக்ட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் டார்கெட்டிங் எப்படி பண்ணணும்னா, ப்ராட் டார்கெட்டிங். ப்ராட் டார்கெட்டிங்னா பெருசா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி போடுங்க. அதுல டீடைல் டார்கெட்டிங் பண்ணணும், பர்டிகுலரான ஆட்களுக்கு போய் இது ரீச் ஆகணும் அப்படின்றத தாண்டி எல்லாருக்கும் போடுறது நல்லது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இல்லைன்னா லுக்கலைக் ஆடியன்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? டார்கெட் பண்ணலாம். கேபிஐனா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இந்த ஆட் பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படின்றத எதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்? சிபிஎம், காஸ்ட் பெர் இம்ப்ரெஷன். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? நீங்க அவேர்னஸ் ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா சிபிஎம்னு செட் பண்ணணும். கால் டு ஐ மீன் சிபிஎம்க்கு தான் நீங்க காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். கால் டு ஐ மீன் காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன். 1000 பேரை பார்க்க வைக்க, 1000 தடவை ஒரு ஆடை பார்க்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத சிபிஎம். அப்புறம் ரீச் ஃப்ரீக்வன்சி, எவ்வளவு பேருக்கு ரீச் ஆகுது, அண்ட் ஃப்ரீக்வன்சி, எத்தனை தடவை ரீச் ஆகுது ஒரு ஆளுக்கு. வீடியோ பிளே த்ரூ, 15 செகண்டுக்கு மேல எவ்வளவு பேர் வந்து வீடியோ பாக்குறாங்க. சிடிஆர், கிளிக் த்ரூ ரேட், எவ்வளவு பேர் வந்து லிங்கை கிளிக் பண்றாங்க. இதை தான் நீங்க மெஷர் பண்ணணும். அவேர்னஸ் ஆட் ரன் பண்ணீங்கன்னா இதை தான் நீங்க மெஷர் பண்ணணும். அப்புறம் பட்ஜெட், மினிமம் பட்ஜெட் ஒரு நாளைக்கு 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா தான் அவேர்னஸ் கேம்பெயின்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்டு பெஸ்ட் ரிசல்ட் 1500 இருந்து 3000 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பர்பஸ் கெட் பீப்புள் டு இன்டராக்ட், என்கேஜ் அண்ட் ஷோ இன்டென்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்றது செகண்ட் மிடில் ஆஃப் த ஃபனல். இங்க நீங்க எந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணலாம்? என்கேஜ்மெண்ட் கேம்பெயின், லைக் கமெண்ட் ஷேரு, அதுக்கு டிராஃபிக் டு பிளாக், வெப்சைட், லேண்டிங் பேஜ் கொண்டு போகலாம். லீட் ஜென்ரேஷன், இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கொடுக்கலாம். மெசேஜஸ் வாட்ஸ்அப்புக்கு வர வைக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேம்பெயின் டைப்ஸ் நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மிடில் ஆஃப் த ஃபனலுக்கு ரொம்ப நல்லது. கேஸ் ஸ்டடிஸ் போடலாம், கஸ்டமர் ரிவ்யூஸ் போடலாம், எஜுகேஷனல் கான்டென்ட், டிப்ஸ், கைடு, வேல்யூ போஸ்ட், லைக் உங்க ப்ராடக்டை பத்தி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் வேல்யூ போஸ்ட். சரியா? அந்த மாதிரி போடலாம். அண்டு லீட் மேக்னெட், லைக் ஃப்ரீயா ஏதாவது ஒன்று கொடுக்கறது, ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றது, ஃப்ரீயா இபுக் கொடுக்கறது. ஓகே, உங்க ப்ராடக்டோட யூசர்ஸ் பெனிஃபிட்டை என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு பிடிஎஃபா கிரியேட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். கிளிக் டு வாட்ஸ்அப் கிரியேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம் மிடில் ஆஃப் த ஃபனல்ல. அண்ட் டார்கெட்டிங், யாரை டார்கெட் பண்ண? டார்கெட்டிங் பீப்புள் ஹூ என்கேஜ் வித் டாப் ஆஃப் த ஃபனல். ஓகே, டாப் ஆஃப் த ஃபனல் ஆட்ல, அவேர்னஸ் ஆட்ல யாரெல்லாம் என்கேஜ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு ரன் பண்ணணும். அது கஸ்டம் ஆடியன்ஸ்ல போயிட்டு வெப்சைட் விசிட்டர், அதுக்கு நீங்க பண்ணலாம். இன்னும் இன்ஸ்டாகிராம்ல என்கேஜஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எடுத்து அவங்களுக்கு நீங்க பண்ணலாம். ஓகே, தென் வந்து இன்ட்ரெஸ்ட் பிளஸ் லுக் லைக் ஆடியன்ஸ் அப்படி செட் பண்ணும். கிளிக் த்ரூ ரேட்டு,
எவ்வளவு பேர் லிங்கை கிளிக் பண்றாங்க அதை தான் நம்ம மெஷர் பண்ணணும். காஸ்ட் பெர் கிளிக்கு, ஒரு கிளிக்கு எவ்வளவு செலவாகுது, காஸ்ட் பெர் லீடு, ஒரு லீடுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இந்த ஆட்ல. என்கேஜ்மெண்ட் ரேட் என்ன வருது, என்கேஜ்மெண்ட்னா என்கேஜ்மெண்ட் ரேட்னா என்ன, 1000 பேர் பார்த்துருக்காங்கன்னா எவ்வளவு பேர் அதுல லைக் பண்ணிருக்காங்க, கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுதான் என்கேஜ்மெண்ட் ரேட். அண்ட் இந்த ஆட் நீங்க ரன் பண்ணணும் மிடில் ஆஃப் த ஃபனல்ல. இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆடு, டிராபிக் ஆட், லீட் ஜென்ரேஷன் ஆடு நீங்க கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா, ரன் பண்றீங்க அப்படின்னா 700 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணாதான் நல்ல ஒர்த்து, இல்லைன்னா ஒர்த்து கிடையாது. ஏதோ ரிசல்ட் வரும், அவ்வளவுதான். நல்ல ரிசல்ட் வேணா 700 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும், பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா 2500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் ஏஜென்சி ஸ்டைல். ஓகே, அண்ட் பாட்டம் ஆஃப் த ஃபனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வர்ஷன்ஸ், வெப்சைட் பர்ச்சேஸ், சேல்ஸ், கேட்டலாக், ஆப் இன்ஸ்டால் நீங்க ரன் பண்ணலாம். இங்க கன்வர்ஷன் நிறைய நடக்கும். ஓகே, அதுக்காக நீங்க ரன் பண்றது. கிரியேட்டிவ்ஸ் வந்து ஸ்கேர்சிட்டி, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்ஸ் வந்து நீங்க ரன் பண்ணலாம். ஒன்லி 2 days லெஃப்ட் அப்படின்ற மாதிரி ரன் பண்ணலாம். லிமிடெட் டைம் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் ரன் பண்ணலாம். டைனமிக் ப்ராடக்ட் அண்ட் ரீடார்கெட்டிங் ரன் பண்றது. ஓகேவா, இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஆட்ஸ் வந்து கிரியேட்டிவ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் டார்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் விசிட்டர்ஸ் ஹூ அபண்டன்ட் கார்ட், வெப்சைட் வந்துட்டு யாரு வாங்காம போனாங்களோ அவங்கள நீங்க என்ன செய்யலாம், டார்கெட் பண்ணணும் இந்த சேல்ஸ் கேம்பெயின்ல. அண்ட் ஹூ ஓப்பன் ஃபார்ம்ஸ் பட் டிடன்ட் ஃபில், லீடு கேம்பெயின் ரன் பண்ணியிருப்பீங்க, அதுல யாராவது லீடை ஓப்பன் பண்ணி உள்ள வராம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ரன் பண்றது, இந்த மாதிரி நான் பண்ணலாம். கேபிஐஸ் வந்து ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட், எவ்வளோ நீங்க 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா திரும்ப நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும். 3x இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஆட் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் காஸ்ட் பெர் பர்ச்சேஸ், தென் கன்வர்ஷன் ரேட் அண்ட் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம். தென் மினிமமா 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த சேல்ஸ்க்கு வந்து நல்ல ரன் ஆகும். ரைட்டா, ரைட். ஸோ தென் வந்துட்டு க்ரோத் ரிப்ஸ் 80-20 ரூல் யூஸ் பண்ணுங்க எப்பவுமே. 80% என்ன செய்யணும், மிடில் ஆஃப் த ஃபனலுக்கும் பாட்டம் ஆஃப் த ஃபனலுக்கும் செலவு பண்ணணும். 20% டாப் ஆஃப் த ஃபனலுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் டார்கெட்டிங் விண்டோஸ் 7 days 30 days ஆடியன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து திரும்ப டார்கெட் பண்ணுங்க. கிரியேட்டிவ் டெஸ்ட் பண்றது 3-4 கிரியேட்டிவ் வந்து ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு டிசைன் பண்ணிட்டு அதை வச்சு ஆட்ல சக்சஸ் ஆக முடியாது. 4-5 டிசைன் பண்ணி 4-5 நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா தான் நடக்கும். ஸோ மினிமம் 3 days என்ன பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அண்ட் மெட்ரிக்ஸ், சிபிஎம் காஸ்ட் பெர் லைக் இம்ப்ரெஷன், சிபிசி காஸ்ட் பெர் கிளிக்கு, சிபிஎல் காஸ்ட் பெர் லீட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா 1000 பேரை ரீச் பண்றதுக்கு நீங்க 40 ரூபா குறைஞ்சபட்சம், 100 ரூபா அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, நீங்க நல்ல ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சிபிசி, ஓகே, காஸ்ட் பெர் கிளிக்கு, ஒரு கிளிக்கு 5 ரூபால இருந்து 15 ரூபா செலவு பண்றீங்கன்னா நீங்க நல்ல ஆட் ரன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு லீடு 50 ரூபால இருந்து 150 ரூபாய்க்கு பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல லீடா இருக்க பாசிபிள் இருக்கு. இதுக்கு கீழேயும் போகலாம், 20 ரூபாய்க்கும் ரன் பண்ணியிருப்போம். பட் அது வந்து ஜென்ரிக்கான லீடா இருக்கும். நீங்க வந்து டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டா ரன் பண்ணீங்க அப்படின்னா, டீடைல் டார்கெட்டை கொடுத்து நல்லா ரன் பண்ணீங்கன்னா 50 ரூபாய்க்கு குறையாம ஆயிரும் ஒரு லீடு வர்றதுக்கு. ஸோ அதை வந்து செக் பண்ணோம். தென் வந்து பர்ச்சேஸ் 3x இருக்கணும். ஓகே, இது வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ ஆல்ரெடி இருக்கிறத அனலைசிஸ் பண்ணி இதில் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ தட் இந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த